குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன DNA மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். மீன ராசி 2026 சனி பயிற்சி. ஸோ மீன ராசி லக்னக்காரர்கள் எப்படி இந்த ஜென்ம சனியை கடக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆரம்பிக்கும் போது இது ஜென்ம சனி அப்படின்னு தான் சொல்ல முடியும். தன்னுடைய ஜென்மத்துல இருக்கிறனால தன்னுடைய உயிர் உடல் எல்லாமே கலந்தது வேற. அப்போ இந்த ஜென்ம சனிலேருந்து இவங்க எப்படி என்ன மாதிரியான ஆதிக்கம் செலுத்தி இதை நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த 2026 மார்ச் 6க்கு அப்புறமா இவங்களுக்கு 11, 12ஆம் இடம் கூறிய சனி பகவான் மீன ஜென்மத்துல வந்துருச்சு. அப்போ அந்த அலைச்சல், மன உளைச்சல், அப்புறம் அந்த ஹெல்த் கண்டிஷன், 11ஆம் சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானங்கள், ஆசைகள், அதெல்லாமே கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுத்து நிறைவேற்றுவார், எல்லாமே பண்ணுவார். ஏன்னா நல்ல இடம் தான் நான் சொல்ல போறேன். ஆனா இதெல்லாம் இப்போ கொஞ்சம் சங்கடத்திலையும் ப்ராப்ளம்லையும் ஸ்டார்ட் ஆகி, அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிற தூக்கத்தை கம்ப்ளீட்டா கெடுத்துடுவாரு. இப்போ இந்த 2026க்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு நல்லா தூங்குவீங்க. இதெல்லாமே நல்லது நடக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சி மாறும்போது சூப்பரா இருக்கும். ஜூனுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியங்கள், மனசுக்கு பிடிச்ச ஒரு டிராவலிங், சிறுதூர பயணங்கள் நிறைய போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீக ரீதியான ட்ரிப் நிறைய போவாங்க. அப்படிங்கும்போது இந்த 11, 12 அங்க குரு சனி சேர்க்கைகள் ஏற்படும். அப்போ 3ஆம் இடமா பார்க்க போறாங்க. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகளை நல்ல பலன் கிடைக்கும். பேர் புகழ்ச்சி இதெல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி 7ஆம் பார்வை உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்கும்போது மனைவியினால் நன்மை, அவங்களுக்கும் நன்மை, இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஸோ தொழில்ல ஒரு மாற்றம் கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. என்ன இதெல்லாமே கொஞ்சம் மந்தத்தனமா, ஏன்னா ஜென்மசனி இல்லையா, கொஞ்சம் அப்படியே உடம்பு வேலை செய்யாது, மூளை நிறைய வேலை செய்யும். அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா என்னதான் இருந்தாலும் ஓகே, அவர் மேல ஒரு பாரத்தை போட்டுட்டு அழகா எந்திரிச்சு உங்களுடைய ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின், அதே மாதிரி சனி பயிற்சிக்கு முன், சனி பயிற்சிக்கு பின் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ இதே மாதிரிதான் அவங்களும் கஷ்டப்பட போறாங்க. ஏன்னா சனியோட பார்வை செலுத்தும் போது சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனைகள் கொடுத்த எல்லாருக்குமே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. மீனராசிக்கு ரொம்ப அருமையா இருக்கு. என்னன்னா ஜென்மத்துல இருக்கும் போது, ஜென்ம சனினால என்ன அர்த்தம், உடம்பு ரீதியான பிரச்சனைகள், அலைச்சைகள், பிரச்சனைகள் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ நெஞ்சு படபடப்பா இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, கால் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாமே போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்க. நோ ஸ்பீடே தேவையில்லை உங்களுக்கு.
சனி இருக்கும்போது அங்கே ஸ்பீடு இருக்கக்கூடாது. ஸ்பீடு இருந்ததுன்னா அவரோட வேலையை காமிப்பார். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ, முடிஞ்ச அளவுக்கு நார்மலான ஸ்பீடில் ஓட்டுங்க வண்டியை. உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்குற அந்த முயற்சி பண்ணலாம், போகலாமே, அது இதனெல்லாம் கொடுப்பாரு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ குரு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், உங்களுடைய லாபஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அடிமை விலங்குகளுக்கு, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, பார்க்குற எல்லா பிராணிகளுக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு தானம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இந்த 11ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல தூக்கம், நிம்மதி நடக்கும். இதெல்லாமே 100% நடக்கும். ஸோ இதெல்லாமே அதை ஃபைனாக நல்லா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காதீங்க. ஸோ குரு வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு மேன்மையை 100% கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளோ கிளியராக இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்கள் செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சனி கர்மக்காரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா தான் எங்கேனாலும் அதை உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளோ கிளியராக இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்கள் செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சனி கர்மக்காரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னால் சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதில் உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தா தான் எங்கேனாலும் அதை உங்களுக்கு கிளியராக சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயத்தில் சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது
பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான் பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர் தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22.5 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோன்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர உடலில் வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் இந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் அவருக்கு போய் தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவில்லையும் இருப்பார். அவர் தான் கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த காலபைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் காலபைரவருக்கு பூஜை செய்யும்பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது, ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு என்னால் நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏழை எளிய கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது. அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணமடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா, இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை, ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா, 3ஆம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேனால் விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கே வந்து இப்போ சனி பகவான் வரார். 6/3/2026 பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வரார். 7.5 சனியில் ஜென்ம சனி ஆரம்பிக்கிறது. இந்த ஜென்ம சனி என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும், மன அழுத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டம், தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கும். முயற்சிகளில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர இளைய சகோதரர்களோட சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோடு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரர்கள் கவிதை, கட்டுரை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் அதாவது திருமண பாக்கியத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் மே மாதத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா சனியும் குருவினுடைய பார்வை இருந்ததே, ஆனால் நிச்சயமாக திருமணம் நடத்தேறி தீரும். மீனராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே திருமணமாகும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். கூட்டு தொழிலில் பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாசஸ் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக பழக்கிறது நல்லது. ஏன்னா அவர்களே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சொந்த தொழில். சொந்த தொழில் இடத்த பார்க்கும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, சொந்த தொழிலில் பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடும். அது தவிர தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை கர்ம காரகன் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் வரும். இடத்தை விட்டு இடம் போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் பின்னடைவு இருக்கும். மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனை, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டமாக அமைப்போகிறது. முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு போட்டித் தேர்வு அந்த விஷயத்துலலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. கூட்டு தொழிலில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப்பை விட்டு பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அது தவிர இந்த திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். நண்பர்களால் பிரச்சனை, நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த தங்கம் முதலீடு செய்பவர்கள், தங்க விற்பனை பண்ணவர்கள், கஸ்டம்ஸு, இங்கே தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே சொன்னோம், ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவும் முக்கியம். அதாவது சனீஸ்வரனுடைய குரு பகவான்னு சொல்லக்கூடியவர் காலபைரவர். காலபைரவர் எல்லா சிவன் கோவில்லையும் அவருக்கு வடகிழக்கு மூலையில் ஒரு சன்னதி இருக்கும். அவர் தான் கோவிலை கட்டி காத்துட்டு வரவர்னு சொல்லுவாங்க. காலபைரவரை பொறுத்தவரை அவர் தேய்பிறை அஷ்டமியில் வணங்குறது ரொம்பவும் வசதி. அது தவிர காலபைரவரின் வாகனம்னு சொல்லக்கூடியது நாயை சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு உண்டான சாப்பாடு வகைகளை போட்டுட்டு வர்றது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமை காக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதாவது அந்த கௌரவம் அந்த மாதிரி இதுவெல்லாம் சற்று போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அகங்காரப்படாமல் பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது நிச்சயமாக நல்லது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வரும் சனி பகவானின் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்போ இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் காலை 8:24 சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. இந்த சனி பகவானோட பெயர்ச்சி கொண்டாடப்படும் இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கே உரிய இடமான திருநள்ளாறு, குச்சனூர், இங்க கோலாகல பூஜையோட நடக்கும். அப்ப நாம அங்க போய் தரிசனம் பண்ணலாம், இங்க இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவருடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அப்போ இதுல நாம இப்போ மீனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மீனம் ராசிக்கு எப்படி இருக்கு சனி பகவானுடைய பயிற்சின்னு அதை சொல்வது நான் உங்கள் குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர். குரு மணிகண்டன் கேரளா ஜோதிடர். உங்களுடைய அமைப்பிற்கு எப்படி இருக்கிறது, மீனம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மீனம் ராசிக்கு மீன் போல இருக்கிறது. தரையில் இட்டால் தத்தளிப்பு, தண்ணியில் இட்டால் மகிழ்ச்சின்னு சொன்ன மாதிரி இந்த மகிழ்ச்சியும் தத்தளிப்பும் கலந்த ஒரு கொந்தளிப்போடு போகக்கூடிய நிலைமையில தான் மீனம் ராசி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. மீனம் ராசிக்கு பல முயற்சிகளில், செயல்பாட்டுகளில் மனசங்கடங்களை அனுபவித்து வந்த மீனராசி இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதிலிருந்து தெளிந்த நீரோடையாக சில செயல்களில் முற்பட்டு வெற்றி பெறுவதற்குண்டான பாதைகளை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ
உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களால், குடும்ப உறவினர்களால், அதே போல உங்களுடைய வால்ய சிநேகிதர்களால் இதுவரை உங்களுக்கு நடந்த நல்லதும் கெட்டதும், அதில் நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டது உங்களுக்கு சங்கடப்படுத்திய கெட்டதுகள் இனி மாறக்கூடிய சக்தி வரும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, உங்களுடைய தாய் தந்தையர் உறவு, மாமனார் மாமியார் உறவு, மீனவராசி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனுபவித்து வந்த சுக நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப மாறப்போகுது. நஷ்டங்கிற அமைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரிலீவ் கிடைக்கும். இந்த வருடம் அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் இருக்கும். இனி வரும் மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த மீனராசிக்கு பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா கூட்டாளி, பொது சேவை, நண்பர்களுடைய அமைப்பு. கூட்டாளி, பொது சேவை, நண்பர்கள் அமைப்பு நம்மளுடைய அதாவது தொழில் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அன்பெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானதா இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம், ஏமாற்றம், தாக்கமெல்லாம் இருக்கும். தொழிலாளிகளுடைய வரவு கம்மியா இருக்கும். ஒரு தொழிலை தொடங்கிட்டு அந்த தொழிலை முடிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த மீனராசிக்கு வரும். அப்போ அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப ஜாதகத்துல இந்த சனி பகவான் எப்படி இருக்கிறாரு நம்ம பார்த்துக்கணும், இந்த கோச்சாரத்துல இருக்கிற சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்தெந்த கிரகத்தை பார்க்கிறாரோ அந்த கிரகம் எப்படி பலப்பட்டு இருக்கு, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஜாதக சனி பகவானுடைய பார்வையை பார்க்கிறாரா, இல்ல இவர்கள் இருவரும் பார்த்து கொள்ளுகிறாரான்னு பார்த்துக்கணும் நம்ம சுயஜாதக ரீதியா. ஏன்னா இங்க ஏதாவது முட்டு இருக்கா, எதிர்முட்டு இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த எதிர்முட்டு இருந்ததுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை தரும், நம்ம செயல்பாட்டை சாதிக்காம நம்மளை தடுக்கும். அப்போ சுயஜாதக ரீதியா நம்ம வந்து ஒன்னு கண்டினியூட்டியா நம்ம அதை அப்படியே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னோம்னா வெற்றி கிடைக்கும். அப்போ ஒரு நிலையான வெற்றியை நாம் கையாள முடியும். அப்போ உங்களுடைய சந்தோஷம் எங்கே இருக்கிறது, உங்களுடைய துக்கம் எங்கே இருக்கிறது, உங்களுடைய அரவணைப்பு எங்கே இருக்கிறது, உங்களுடைய அமைதி எங்கே இருக்கிறதுன்னு உங்களுக்கு இந்த வருடம் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும், செயல்படுத்தக்கூடிய வருடமாக இருக்கும். மீனம் ராசிக்கு இந்த மாதிரி புதிய உறவுகளால் ஒரு வருமானமும் ஒரு சந்தோஷமும் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. மீன ராசியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, நடுத்தர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதுநிலை பட்டதாரம் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு புது புது முயற்சியால், புது புது பாடத்திட்டங்களால் அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இதுவரை தடை தாமதம் வருமான குறைவு இருந்தது. அந்த தடை தாமதம் வருமான குறைவு ஏன் என்று சொல்லி அதுக்குண்டான புதிய மாற்றத்திற்குண்டான வழிவகைகளை நீங்கள் கையில் எடுத்து மீண்டும் புனரமைப்பீர்கள், தொழிலை மறுசுழற்சி செய்வீர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசங்கடமான சூழ்நிலைகள் எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இருந்தது. இனி மனம் ஆகாதவங்களும் இருந்தாங்க, திருமணம் ஆகாதவங்களும் இருந்தாங்க. இனி அவங்களுக்கெல்லாம் அந்த மனசங்கடமான சூழ்நிலை மாறி திருமணமாகும் ஒரு யோகம் பாக்கியம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இதுல அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு புது மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ ஏமாற்றுபவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களிடம் இருந்து மாறி நிற்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அப்போ அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நீங்க ஒரு நல்ல வெற்றியான ஒரு பாதைக்கு போகலாம். அதே போல உங்களுடைய அதாவது நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தொகை, ஏதாவது ஒரு நீங்க வந்து கையில கொடுத்துருக்க உங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு இடம், தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய பணம், இடம், வண்டி, வாகனம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு உங்களை தேடி வரும், உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்திலும் அந்த பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு உறவு முறை, அந்த ஒரு செயல்பாட்டுல இருந்து உங்களுக்கு சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு நல்ல நல்ல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கை, கால், வயிறு, மூக்கு, கண் அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவம் கிடைக்கும்.
இந்த மீனராசியில குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த தடவை குழந்தைக்கு தேவையான மருத்துவமும் அதற்குண்டான அறிவுரைகளும் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான பண உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்குண்டான அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அதெல்லாம் இந்த வருடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பிடிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்குண்டான ஒவ்வொரு செயலையும் நீங்கள் தேடி தேடி ஜெயிக்க போகிறீர்கள். ஓடி ஓடி உழை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வருடங்களாக இனி வரும் வருடங்கள் இருக்கும். அதை உங்க சுயஜாதக ரீதியாக பார்த்து நடக்கிற தசா புத்தி அந்தரம் எல்லாம் பார்த்து அந்த தசா புத்தி அந்தரத்துல உங்களுக்கு 6, 8, 12 கூடியவன் திசை நடக்கிறதா, புத்தி நடக்கிறதா, இல்லை யோகாதிபதியோட தசா புத்தி நடந்ததுன்னா அந்த யோகாதிபதிக்கு இந்த சனி பகவானுடைய தொடர்பு எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம்னு பார்த்து செயல்படுத்தினா கண்டிப்பால வெற்றியை பிடிக்க முடியும். ஏன்னா வெற்றிங்கிறது எல்லா ஜாதகத்துக்குமே இருக்குது. அது உங்க ஜாதகத்துல, ஏன்னா நீங்க தான் எதையுமே லாஸ்டா தேக்கி வைக்கக்கூடிய கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் தேக்கம் அதிகம். இந்த தேக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்க மனசுல பாரம் அதிகமா இருக்கு. பாரம் அதிகமா இருக்கிறதுனாலயே அவங்க கொஞ்சம் ஒரு ஓரமா உட்காரக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ஓரமா உட்கார்றது கூட நமக்கு ஒரு வேகமா எந்திரிக்கிற சக்தின்னு சொல்லி நீங்க வேகமா துள்ளி கொந்தளிச்சு எந்திரிக்கக்கூடிய சக்தி, கடல் அலை போல் கொந்தளிச்சு எந்திரிக்கக்கூடிய சக்தி தான் உங்கள் கடல் ராசி மீன ராசி. அப்போ இந்த வருடம் உங்கள் கொந்தளிப்புக்கு உண்டான ஆக்கமும் வேகமும் தாக்கமும் இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு, துர்காதேவி அம்மன் வழிபாடு, குங்கும தானம், குங்கும அபிஷேகம் செய்தல், குங்குமம் தானம் செய்தல், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். அதே போல உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே மீனராசிக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நீர் பூசணிக்காய், நல்லா ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கிற சைஸ்ல ஒரு நீர் பூசணிக்காய் வாங்கி ஒரு திருஷ்டி பொம்மை கட்டி வச்சுக்கிங்க. அந்த திருஷ்டி பொம்மையினால உங்களுக்கு பல திருஷ்டி போகும். அதே போல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கோயில்களுக்கு எண்ணெய் தானம் செய்வதும் குங்கும தானம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம்.